இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவும் பூமியில் பல பருவநிலை மாறுதல்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பருவநிலை மாறுதல்களுக்கு ஏற்ப அங்கே வாழக்கூடிய உயிரினங்களும் எவல்யூஷன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஆனால் கடந்த ஒரு 50 கோடி வருஷமாக எந்த ஒரு பருவநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் எவல்யூஷனே ஆகாத ஒரு உயிரினம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அதுதான் டார்டிகிரேடு. இன்னும் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது பூமியில் மட்டும் இல்லைங்க, இதனால் விண்வெளியிலையும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிரூபிச்சிருக்கு. இப்போ கூட நிலாவில் இந்த டார்டிகிரேட்ஸ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரோனமர் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட அதிசயமும் ஆச்சரியம் நிறைஞ்ச இந்த டார்டிகிரேட்ஸை நம்மளோட வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா இதோட சைஸ் அப்படிங்கிறது 1 to 1.5 மில்லிமீட்டர் சைஸில் தான் இருக்கும். இந்த டார்டிகிரேட்ஸ் 8 கால்கள் கொண்டு ரொம்பவே ஸ்லோவாக மூவ் ஆகுறதுனால இதை வாட்டர் பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டார்டிகிரேட்ஸ்னால -150 டிகிரி செல்சியஸ்லேயும் உயிர் வாழ முடியும், +150 டிகிரி செல்சியஸ்லேயும் உயிர் வாழ முடியும். இதால் 5000 கிரேஸ் ரேடியேஷனையும் தாங்க முடியும்.